என்னுடைய சொந்த பாட்டி, அதாவது அப்பாவுடைய அம்மா, அவங்களுக்கு 28 வயசா இருக்கும் பொழுது 10 வயதுல ஒரு குழந்தை, ஒரு கேர்ள், 9 வயதுல ஒரு பையன், 6 வயதுல ஒரு பொண்ணு. ஸோ இந்த 3 குழந்தைங்கள விட்டுட்டு அந்த தாத்தா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ ஷி பிகேம் அ விடோ வென் ஷி வாஸ் 28 இயர்ஸ் ஓல்டு. அவங்க வந்து எப்ப எது பேசினாலும் இந்த டேர்ம் வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. நான் 28 வயசுல விடோவானேன் அப்படின்ட்டு. அதை அவங்க வேற மாதிரி வேர்ட்ஸ்ல சொல்லுவாங்க. அப்ப அந்த 28 வயசு எங்களுக்கு அதை கேட்டாலே வந்து ஜிவ்வுன்னு டென்ஷன் ஆகும். ஆனா இன்னைக்கு நினைச்சு பார்த்தா இட்ஸ் ரியலி அமேசிங். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க வாழ்ந்த விதம், அவங்க பிள்ளைங்கள பிளஸ் எங்களை, அவங்களுடைய பேர பிள்ளைங்களை அவங்க வளர்த்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கிய பங்கு வந்து அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் இஃப் அட் ஆல் அ மதர் ஆர் அ ஃபாதர் ஷேர்ஸ் தேர் ஓல்டு மிஸ்ஸரிஸ், அவங்களுடைய கஷ்டங்கள், சஃபரிங்ஸ், வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள், அதெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்றப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து செல்ஃப் பிட்டி கிரியேட் பண்ணிக்கிறாங்க, இல்ல உங்ககிட்ட இருந்து அவங்க சிம்பத்தி எதிர்பார்க்கறாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்கள மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்றது அர்த்தமே கிடையாது. அதனுடைய மெயின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தந்த இடங்கள்ல வாழ்க்கையில நான் தவறு செஞ்சுட்டேன், இந்தந்த இடங்கள்ல நான் வந்து கீழே இறங்கி போயிட்டேன், இல்ல வீக் ஆயிட்டேன், இந்த மாதிரி நீ உன்னுடைய லைஃப்ல இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க குழந்தைங்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக தான் சொல்றதே தவிர, டெஃபினட்டா அது வந்து அவங்களுடைய ட்ராமாவை பாஸ் பண்றதுக்காகவோ, இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கஷ்டங்களை வச்சு அவங்க பிள்ளைங்களை சப்ரஸ் பண்றதுக்காகவோ கிடையாது. ஏன்னா நிறைய குழந்தைகளும் வந்து பேரண்ட்ஸ் மேல அளவுக்கு அதிகமான பாசத்தை, அவங்க எவ்வளவு அன்பு பெற்றோர்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்சதோ அதை விட அதிகப்படியான அன்பு காட்டக்கூடிய குழந்தைகள் இருக்கதான் செய்யறாங்க. இன்னைக்கு தேதிக்கு காலம் மாறி போச்சு. பெற்றவர்களை வந்து பசங்க தான் பார்க்கணும், ஆண் குழந்தைகள் தான் பார்க்கணும், பெண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. பெற்றவங்களுக்கு வந்து ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் 2 பேரும் இருந்தாலும் எந்த குழந்தை பார்க்க விருப்பப்படுதோ, எந்த குழந்தையால பார்க்க முடியுதோ அவங்க தான் பார்க்கறாங்க. அந்த பார்க்காத குழந்தைகள் இன்னைக்கு சிலர் வந்து பேரண்ட்ஸை கண்டுக்கிறது இல்ல, ஒரு சிலர் வந்து தே த்ரோ ஃபில்தி கேஷ் டு தேர் பேரண்ட்ஸ். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொருத்தருடைய ஆக்ஷன்ஸுமே வந்து லைக் த மூமெண்ட் ஆஃப் அ பூமராங். அது வந்து ஒரு பூமராங் எப்படி அந்த த்ரோவர்ட்ட திரும்பி வருமோ, த்ரோ பண்றவர்கிட்ட திரும்பி வருமோ, அதே மாதிரி நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் வந்து டெஃபினெட்லி வில் கம் பேக் டு அவர் செல்ஃப். எப்படி நம்ம செய்யற நல்ல காரியங்கள் நமக்கு பல மடங்கு திரும்பி கிடைக்குமோ, அதே மாதிரி நம்ம ஒருத்தங்களுக்கு கெடுதல் பண்ணாலோ அல்லது ஒருத்தங்களை காயப்படுத்திட்டாலோ அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளும் நமக்கு வந்து பல மடங்காக திரும்பி வரும்.